வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 2க்கு நம்மளுடைய அகாடமி வந்து நம்மளுடைய அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்குது. அப்போ அந்த டெஸ்ட் பேட்சில் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நம்ம இருக்குது, மெட்டீரியல்ஸ் தாண்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எப்படி கொண்டு போகிறோம், அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு மெட்டீரியலை நான் உங்களுக்கு வந்து சோசியல் இஷ்யூஸ் டாப்பிக்ல இருந்து வறுமை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்ல மெட்டீரியல் வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, நிறைய பேர் வீடியோஸில் வந்து தமிழ் மீடியம் கேட்கறதுனால நான் தமிழ் மீடியம் மெட்டீரியல் தான் காமிக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மெட்டீரியல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் டீட்டெயில்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ், அப்புறம் மெட்டீரியல்ஸ் மட்டும் எனக்கு போதும், டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படிங்கிற விஷயம் தாராளமாக கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கோ அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கோ இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி வந்து போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா வறுமை சோசியல் இஷ்யூஸ்ல ஒரு டாபிக் தான். ஓகேங்களா, அப்போ அந்த ஒரு டாபிக்ல வறுமைனா ஜஸ்ட் நினைப்போம், நம்ம என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா வறுமைனா டெஃபினிஷன், அதோட வகைகள், அதுக்கு காரணம், அதற்குரிய சொல்யூஷன், இந்த ஒரு விஷயம் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற விஷயம் நினைப்போம். ஆனா அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா, வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நம்ம அதை சுற்றி எவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெட்டீரியல் காமிக்கிறேன். இந்த மெட்டீரியலோடைய கடைசி, ஓகே, இந்த மெட்டீரியலோடைய லாஸ்ட்ல நான் 2 கொஸ்டினை வந்து ஒரு கொஸ்டினாவே கேட்டு அதை நம்ம எப்படி எல்லாம் வந்து அந்த கீ பாயிண்ட்ஸ்கிற ஒரு விஷயத்தை எப்படி தான் நம்ம எழுதலாம் அப்படின்றத நான் வந்து பிரிண்டடாக நான் காமிச்சிடுறோம். ஓகே, அப்படிதான் நம்ம ப்ரொவைடும் பண்றோம். அதை தாண்டி ரீசெண்டாக நடந்த இந்த டாபிக்ல இருந்து வச்ச இந்த டாபிக், இந்த 2-3 டாபிக்ல இருந்து வச்ச ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வச்ச நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோடைய கொஸ்டின் அதையும் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்பிளேல காமிக்க போறேன். ஓகேங்களா, நீங்க வந்து ஒரு பயனராக எடுத்துக்கோங்க, என்ன ஒரு விஷயத்தை நம்ம படிக்கணுங்கிறது நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, குரூப் 2 மெயின்ஸ்க்கு பொருளாதார போக்கு அப்படிங்கிற விஷயத்துல வறுமை அப்படிங்கிற ஒரு டாபிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா டாபிக்குக்கும் என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ டெஃபினிஷனை நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும், வறுமைக்கு டெஃபினிஷன் எழுதணும், மக்கள் தொகை வெடிப்புக்கு டெஃபினிஷன் எழுதணும். அப்போ இந்த எல்லா டெஃபினிஷன் நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருந்தேன் எப்படி படிக்கிற டாபிக்ல. ஆல் டெஃபினிஷன்ஸ் மஸ்ட் பி இன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட டெஃபினிஷனா இருக்கும். அதாவது ஒரு உலக வங்கி, உலக வர்த்தக நிறுவனம், உலக சுகாதார நிறுவனம், இந்த மாதிரி பெரிய பெரிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனங்களுடைய டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இதெல்லாம் கொடுக்கலாம், உங்களுடைய கருத்தா கூட உங்களை வறுமைனா என்னன்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான உலக வங்கியோட டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். திருத்துறவங்க வந்து ஓகே அப்படின்னு இதெல்லாம் இது வந்து ஸ்டாண்டர்டான டெஃபினிஷன். பாருங்க, இதான் டெஃபினிஷன். வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத திறனற்ற நிலையை குறிக்கிறது. அப்ப டாண்டேக்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய கூற்றுப்படி வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேவையே ஆகும், போதுமான ஒரு வருமானத்தோட தேவை அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன், நீ இதுதான் எழுதணும். ஓகே, இப்படி கொஸ்டின் கேக்குறானா, டிஃபைன் த பாவர்ட்டி அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. சிம்பிளா இருக்கலாமா, இவ்வளவுதான். ஓகே, அடுத்தடுத்து என்ன இருக்கு பார்க்கலாமா நம்மளுடைய மெட்டீரியல்ல. பாருங்க, வகைகளை பொறுத்தவரைக்கும் நிறைய வகைகள் இருக்கும். நம்ம ஒரு இதுக்காக நம்ம ஒரு எக்ஸாமுக்காக 4 இது கொடுத்துருக்கோம். ஓகே, முழு வறுமை, ஒப்பீட்டு வறுமை, தற்காலிக வறுமை, முதல்நிலை வறுமை, 2ஆம் நிலை வறுமை, கிராமப்புற வறுமை, நகரப்புற வறுமை. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். யூ வாண்ட் டு நீட் எக்ஸ்பிளைன். ஓகே, முழு வறுமைனா என்ன, ஒப்பீட்டு கம்பேரிங், அந்த ஒப்பீட்டுங்கிற விஷயம். ஓகே, அதுக்குரிய டெஃபினிஷன் எல்லாமே கீழே இருக்கும். இதுதான் என்ன, நீங்க எக்ஸாம் கூட நீங்க எழுதணும். ஓகேங்களா, நீங்க எக்ஸாம்ல உங்களுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டி நீங்க எழுதணும். முழு வறுமைனா என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம், ஒப்பீட்டு வறுமைனா என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ எனக்கு தேவையான உணவு, உடை எல்லாமே எனக்கு கிடைக்குது. ஆனா எங்க பக்கத்து வீட்டுக்காரன் மாளிகையோட இருக்கிறான். அவனை பார்க்கும்போது நான் என்னதான் இருப்பேன், அவனோட நான் ஏறலாம்ப்பா அப்படின்னு சொல்றோமா, அதுதான் ஒப்பீட்டு வறுமை. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வறுமைக்கு தான் எக்ஸாம் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வறுமைக்கும் டெஃபினிஷன் கம்பல்சரி நம்ம எழுதி வச்சுக்கணும். முழு வறுமை, அடுத்து 2ஆம் நிலை வறுமை, கிராமப்புற வறுமை, நகர்ப்புற ஏழ்மை. ஓகே, அடுத்து இந்த வறுமையை டிட்டர்மைன் பண்ணதுக்கு இந்தியாவில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன அப்படின்னா இது ஒரு லைன். அந்த லைன் சொல்றதை விட இது ஒரு மார்க் தான் சொல்லலாம். இதுக்கு மேல இருக்கிறவங்க வறுமை கோட்டுக்கு மேல் இருப்பவர்கள், இது கீழே இருக்கிறவங்க வறுமை கோட்டு கீழே இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வறுமை கோடு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்றோம். அதுக்குரிய டெஃபினிஷன், இந்தியாவில் எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கிறாங்க, எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு மேல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாக்களே நம்ம தேடி வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் இந்த வறுமை கோட்டை தீர்மானிப்பதற்கு இந்தியாவில் என்னென்ன குழுக்கள்லாம் வந்து நியமிச்சிருக்காங்க கண்டிப்பா நம்ம படிக்கணும். என்ன குழுக்கள்லாம், லக்டாவாலா கமிட்டி, அப்புறம் சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி, அப்புறம் சக்சேனாத் கமிட்டி சொல்லிட்டு நிறைய கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டிகளை பற்றி படிக்கணும். இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸையும் படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா வறுமை பற்றி சொல்லக்கூடிய ரங்கராஜன் கமிட்டி, அது கூட இருக்குது, ஃபேமஸ் ஆனது. பாருங்க, சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. நகர்ப்புறங்கள்ல
மாசம் 872 ரூபாய் இருந்தா அவன் வந்து அதுக்கு மேல இருந்தா அவன் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கிறவன். மாசத்துக்கு 872 ரூபா கூட இல்லைன்னா அவன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவன். யோசிச்சு பாருங்க, மாசம் 872 ரூபாயாம். நமக்கு 2 நாள், ஒரு மாசம் ரீசார்ஜ் நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஒரு தடவை ரீசார்ஜ் நம்ம என்ன பண்றோம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 600 ரூபாய் 200 ரூபாய்க்கு பண்றோம். ஆனா என்ன சொல்றாங்க, ஒரு மாதம் 872 ரூபாய். அப்ப இதெல்லாம் எப்படி டிட்டர்மைன் பண்றாங்கன்னா, பேசிக் நீடு தான். மொபைல் போன் எல்லாம் பேசிக் நீடு கிடையாது. ஓகே, உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இவ்வளவுதான் பேசிக் நீடை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து அதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இதை வச்சு இது ஒரு கொஸ்டினாவே கேட்கலாம், அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமானது. அப்படி பார்த்தீங்கன்னா வறுமை நச்சு சுழற்சி சொல்லுவாங்க. வறுமை சுழற்சி சொல்லுவாங்க, சைக்கிளிக் பாவர்ட்டி சொல்லுவாங்க, வறுமை நச்சு சுழற்சி விசிஎஸ் பாவர்ட்டி அப்படி சொல்லுவாங்க, விசிஎஸ் பாவர்ட்டி சைக்கிள் அப்படி சொல்லுவாங்க. என்னன்னா வறுமைங்கிறது வந்து எப்படி வந்து தளபதி சொல்ற மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டங்கிற மாதிரி வறுமைங்கிற ஒரு வட்டம் தான். அது சுத்திக்கிட்டே வரும். ஒரு விஷயத்துல நம்ம வந்து அதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதை விட்டு வெளியே வர முடியாது. அப்படியே நம்ம வறுமைக்குள்ளேயே தான் இருக்கும். அதுதான் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஓகேங்களா, பாருங்க, குறைந்த வருமானம், குறைந்த வாங்கும் சக்தி. நம்மகிட்ட சம்பளமே இல்லைன்னா நம்ம நிறைய பொருட்களை வாங்க மாட்டோம். குறைந்த வாங்கும் சக்தி ஆகுது. திருப்பி வந்து என்ன ஆகுதுன்னா சந்தையில வந்து குறுகிய காணப்படுகிறது. இது குறைந்த வாங்கும் சக்தியில முதலீடு கம்மியாகுது. முதலீடு கம்மியா இருந்தா எல்லா ஃபேக்டரியும் ஓப்பனே ஆகாது. ஃபேக்டரியே இல்லைன்னா வேலை வாய்ப்பு குறையும். வேலை வாய்ப்பு குறைஞ்சா உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சா வருமானம் குறையும். அப்படி சுத்திக்கிட்டே வருதா, இதுதான் வறுமை நச்சு. இதுல நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் உடைக்கணும். அந்த பாயிண்ட் உடைச்சாதான் அந்த பாவர்ட்டி, வறுமை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி வந்து வறுமையிலேயே இருந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும், கவர்மெண்ட் அவங்களோட கடன் வாங்கியாவது என்ன பண்ணும், கவர்மெண்ட் வெளிநாடுகள்ல இருந்தோ எங்கேயாவது இருந்தோ கடன் வாங்கியாவது முதலீடு பண்ணும். அப்போ இந்த இடத்துல முதலீட்டு குறைவுங்கிற வார்த்தைக்கு போது முதலீடு அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துடுச்சுன்னா இந்த சைக்கிள் உடைக்கப்பட்டு விடும். சைக்கிள் உடைக்கப்பட்டாலும் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு விஷயத்துக்கு திருப்பி வந்துடலாம். அதுதான் இங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து வறுமை நச்சு சுழற்சி. ஓகே, அடுத்து வறுமைக்கு எதிரான கொள்கைகள் என்ன விஷயங்கள் தான் இருக்கு. வறுமைக்கு எதிராக வந்து நம்ம என்னதான் செய்யலாம், நில சீர்திருத்தம். ஓகேங்களா, பாத்தீங்கன்னா ஜமீன்தார் ஒழிப்பு முறை, நில உச்சவரம் சட்டம், ஏகப்பட்ட விஷயங்கள், உள்நாட்டு உற்பத்தி அதிக வளர்ச்சி, அப்புறம் என்ன, அப்புறம் மக்கள் தொகை தான் மிகப்பெரிய வறுமைக்கே மிக முக்கிய காரணம். என்னதான் காரணமோ அதுதான் நடவடிக்கை நம்ம எழுதப்படும். நேர நடவடிக்கை பாருங்க, சுய வேலைவாய்ப்பு திட்டம், கூலி வேலைவாய்ப்பு திட்டம், சமூக பாதுகாப்பு திட்டம், உணவு பாதுகாப்பு திட்டம், இதெல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். தெளிவா அப்படி கிரிப்ஸியா நம்ம மென்ஷன் பண்ணும்போது பாருங்க இதெல்லாம் 100 நாள் வேலை திட்டம் சொல்றோம்னா நம்ம ஊர்ல கிராமப்புறங்கள்ல வந்து அந்த 100 நாள் வந்து வேலை திட்டத்துக்கு போவாங்கல்ல, அதுதான் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். இந்த மாதிரி திட்டங்களை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இப்படிதான் பாத்தீங்கன்னா மொத்த நம்மளுடைய ஒரு டாபிக்கு இப்படிதான் மெட்டீரியல் இருக்கும். காரணங்கள் ஓகே, ஸ்டாண்டர்டான ஸ்டாட்டிக்கான போர்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம மெட்டீரியலே கொடுத்துருவோம். அதை தாண்டி நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும், ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம தேடி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் வறுமைக்கு தொடர்பா என்ன நடக்குது அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வச்சுக்கணும். கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல அப்புறம் ஏதாவது டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தா அதெல்லாம் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தேடி வச்சுக்கலாம். இப்போ கடைசியா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ். எஸ், நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில ஒரு 2 கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விஷயங்கள். எஸ், இதெல்லாம் பாருங்க, இந்த சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டியும் அப்புறம் ரங்கராஜன் கமிட்டியும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, உணவு பாதுகாப்பு பற்றிய கருத்தை விளக்க. இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். ரொம்ப சிம்பிளா பேசிக்கா உணவு பாதுகாப்பு பற்றிய கருத்தை விளக்கவும், எக்ஸ்பிளைன் அபவுட் த ஃபுட் செக்யூரிட்டி, அவ்வளவுதான். அப்போ ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம வந்து ஒரு 12 மார்க் கொஸ்டினாவும் எப்படி எழுதணும், ஒரு 15 மார்க் கொஸ்டினாவும் எப்படி எழுதணும், ஒரு 6 மார்க் கொஸ்டினாவும் எப்படி எழுதுங்கிற விஷயத்த ஒரு கொஸ்டினை 3 ஆன்சருக்கும் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம ஆல்ரெடி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்ப இங்க பாருங்க, நான் மொத்தமா டேட்டா கொடுத்துடுறோம், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும், கம்மி பண்ணிடணும், அதிகப்படுத்தணும், அவ்வளவுதான். ஓகே, அப்போ உணவு பாதுகாப்பு அப்படின்னா என்ன விஷயம், ஓகே, அதை வச்சு ஒரு டெஃபினிஷன் மாதிரி எழுதுறோம். அடுத்து உணவு பாதுகாப்பு பத்தி அதோடைய கூறுகள், அதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் உணவு கிடைக்கும் அளவு, அடுத்து உணவை அணுகும் அளவு, அடுத்து உணவை எடுத்துக்கொள்ள அளவு. ஓகே, உணவு வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கிடைக்க வைக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து கிடைக்க வைக்கணும், அதை வந்து வாங்குற அளவுக்கு ஈஸியா இருக்கணும், அதை வாங்கினாலும் அதை சாப்பிடுற அளவுக்கு இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து 3 கூறுகள். ஓகே, அடுத்து இந்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள். இந்திய அரசு இந்த உணவு பாதுகாப்பிற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க நமக்கே தெரியும். ரேஷன் கடைகள்ல இலவச அரிசி இருக்குதா சொல்லுதாமா, பொது விநியோக அமைப்பு, அதுதான் ரேஷன் கடை, பிடிஎஸ் சொல்றாங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அடுத்து பாருங்க மதிய உணவு திட்டம் இருக்குதா, மதிய உணவு திட்டம். அடுத்து பாருங்க ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் திட்டம். பால்வாடிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடிகள்ல நம்ம கொடுக்குறாங்க முட்டைகள், ஊட்டச்சத்து உணவு. அடுத்து குறைந்தபட்ச ஆதார விலை கொள்முதல் எம்எஸ்பி இருக்குதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடைத்தேக்கங்கள் பராமரிப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்திய அரசு நடவடிக்கை. அடுத்து பாருங்க உணவு பாதுகாப்பின்மைக்கு காரணம் என்ன.
ஏன் வந்து உணவு பாதுகாப்பு இல்லை? ஏகப்பட்ட காரணம் சொல்லிட்டே போகலாம். வாங்கும் சக்தி குறைவு, மக்கள் தொகை வளர்ச்சி, காலநிலை மாற்றம், உள்நாட்டு போர், மோதல்கள், உணவுப் பொருட்கள், பயோடீசல், உயிரி பொருட்கள் உற்பத்தி பயன்படுத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். எல்லா விஷயத்தையும் ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, இது ஒரு கொஸ்டின். ஓகே, இதோட நம்ம இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின் தான் மேபி ஓகே ஒரு 10ல ஒரு கொஸ்டின் வந்து மெயின்ஸ்ல கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுற மாதிரி வரும். எப்படி 10ல ஒரு கொஸ்டின் தான். குரூப் 1ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ல ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஓகே, 10ல ஒரு கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் வறுமை விகிதம் குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன? புரியுதா? அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கிறாங்க. அதாவது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வறுமை கம்மியா இருக்குது. ஓகே, அது நமக்கே தெரியும். நீங்க உத்தரப்பிரதேச, பீகாரை பார்க்கும்போது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம காரணத்தை மட்டும் எழுதிடலாம். ஆனா இங்க ஒரு ஒன்று சொல்றதுன்னா ஒரு மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணி எழுதுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? பாருங்க, நிதி ஆயோக் வெளியிட்ட அப்ப வந்து அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மைதான் அப்படிங்கிற தெரிவிக்கிறதுக்காக நம்ம அதை நியாயப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். நிதி ஆயோக் பல்பரிமாண குறியீட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதுல என்னென்ன விஷயங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு சாதகமா வெளியிட்டு இருக்கிறாங்க பாருங்க. தமிழ்நாட்டுடைய அளவு பாருங்க 4.8%. ஓகேங்களா? பீகார்ல 51%. கேரளாவில் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மி வறுமைங்கிற விஷயம், வெறும் 0.71%. கேரளா ரொம்ப கம்மி. ஆனா பீகார்ல பாருங்க, நீங்களே கம்பேர் பண்ணலாம். பீகார்ல 51% எங்க இருக்கு, தமிழ்நாட்டுல 4% எங்க இருக்கு, 5% கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்க 10ல ஒரு பகுதி தமிழ்நாட்டில் வருவேன். அப்ப எந்த அளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் காரணம் என்னதான் காரணம் இருக்குதோ அதை அப்படியே நம்ம வந்து லிஸ்ட் பண்றோம். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு பாதுகாப்பு நம்ம நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறோம். இலவசமா ரேஷன் கடையில அரிசி கொடுக்குறோம். அப்புறம் அங்கன்வாடிகளை நமக்கு கொடுக்குறோம். இலக்கு சார்ந்த பிடிஎஸ்ஐ விட அனைவருக்குமான பிடிஎஸ் தான் ரொம்ப யூனிக்கான பாயிண்ட்ஸ், நல்ல பாயிண்ட்ஸ். ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்டட் பிடிஎஸ் கிடையாது, யூனிவர்சல் பிடிஎஸ். அதாவது எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும், பிடிஎஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். எல்லாருக்குமே ரேஷன் கிடைக்காது, ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. அதுதான் இங்க. ஓகே, அப்புறம் மடிக்கணினி, சைக்கிள், இலவச சைக்கிள் திட்டம், இந்த மாதிரி இலவச திட்டங்கள், பசுமை புரட்சி செயல்பட செஞ்சது, எல்பிஜி மூலமா தொழில்மயம் அதிகமானது, இந்த மாதிரி எல்லா காரணங்களும் அப்படியே நம்ம பட்டியலிட வேண்டியது. ஓகே, சிம்பிள், அவ்வளவுதான். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த 2 கொஸ்டின்ஸ்க்குரிய ஒரு ஆன்சர். ஓகே, இது வந்து நம்மளுடைய மெட்டீரியல். அடுத்து டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த இதே அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸோடைய 11வது டெஸ்ட். ஓகேவா? நம்ம குரூப் 2 முடிஞ்ச உடனே நம்ம வந்து நம்மளோட டெஸ்ட் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குரூப் 4 டைம்ல ஒரு 2 வீக்ஸ் 1 வீக்ஸ் மட்டும் கேப் போட்டுருந்தோம். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் கண்டினியூ பண்ணியிருந்தோம். அது வந்து 11வது டெஸ்டாக ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம வச்ச டெஸ்ட் தான். ஓகேங்களா? வறுமை, அவர் தான் சானிடேஷன், இந்த மாதிரி 2-3 டாபிக் சேர்த்து இந்த டாப்பிக்கா நம்ம வந்து டெஸ்ட்டா வச்சிருந்தோம். ஓகேங்களா? அப்போ எப்படிதான் வச்சிருந்தோம்னா ஆஸ் குரூப் 2 மெயின்ஸ் எப்படி நடக்குமோ அதே மார்க்ஸ் தான், கம்மியெல்லாம் வைக்கிறது கிடையாது. ஓகே, 300 மார்க்ஸ் 3 hours. எப்படி வந்து குரூப் 2 மெயின்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ், யூனிட் 1ல செக்ஷன் 7, ஓகேங்களா, 15 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஓகே, அப்போ இதுல வந்து நான் காமிக்கிறேன் அந்த பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கு. அதான் கவனிங்க, பாவர்ட்டியோட டாபிக், வறுமைங்கிற ஒரு டாபிக் மட்டும் தான் நம்ம இப்போ பார்த்த மெட்டீரியல். அப்ப அதை வச்சு கொஸ்டின் நம்ம எப்படி தான் கேட்டிருக்கிறோம். ஓகே, அதுதான் பார்க்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கு, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி. நம்ம இப்போதானே பார்த்தோம், அந்த விஷயத்தை அப்படியே எழுத வேண்டியது. ஓகே, அது ஒன்று. அடுத்து ஃபெமினைசேஷன் ஆஃப் பாவர்ட்டி என்ற பதத்தினை விளக்குக. அதாவது இந்த டேர்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபெமினைசேஷன் ஆஃப் பாவர்ட்டி எப்படி என்ன, அதாவது வறுமைங்கிற விஷயம் சமுதாயத்துல பெண்களை சுத்தி மட்டுமே தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இது உண்மைதான். ஆனா அதை நம்ம எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம், அதுதான் இங்க இருக்கு மேட்டர். ஓகேங்களா? நமக்கு தெரியும் அந்த விஷயம், அது கரெக்ட் தானே. ஆனா நம்ம எப்படி நம்ம விளக்கி அதுக்குரிய டேட்டா கொடுத்து அதுக்குரிய ஒரு சில கமிட்டியோட ரிப்போர்ட் கொடுத்து நம்ம எப்படி எழுதுறோமோ அங்கதான் இருக்கு மார்க்ஸ். ஓகேவா? அப்ப இந்த 2 பார்த்தீங்கன்னா வறுமைக்குரிய கொஸ்டின் நிறைய இருந்தா நான் சொல்றேன். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன், இதெல்லாம் வந்து வறுமைக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சானிடேஷன், அதாவது சுகாதாரங்கிற டாபிக் கீழே வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம். ஓகேங்களா? இதுல கீழே பாருங்க, எஸ் பாருங்க இந்த கொஸ்டின் இப்பதான், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஃபாலோயிங். அதாவது லக்தாவாலா கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டியை பத்தி ஒரு ஷார்ட் நோட் எழுதணும். அப்போ 2 இது கேட்டிருக்கேன்னா மொத்தம் 6 மார்க்கு, இதுக்கு 3 மார்க் நம்ம இன்ஃபிட் பண்றோம், இதுக்கு 3 மார்க் சொல்றோம். இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா பிரிச்சு நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து பாவர்ட்டி சானிடேஷனுக்கு நம்ம வந்து கொஸ்டின் எடுத்திருந்தோம். இதே மாதிரி 6 மார்க்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 மார்க், இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 12 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஏதாவது எக்ஸாம்பிள்? எஸ், இங்க பாருங்க 12 மார்க் கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின்ஸ். 15 மார்க் கொஸ்டின் எக்ஸாம்பிள் பாருங்க. காலனித்துவ காலத்தில் இருந்து இந்தியாவில் வறுமை மதிப்பீட்டின் வரலாறு குறித்து ஒரு சுருக்கமான ஒரு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது காலனித்துவ காலத்தில் இருந்து, ஓகே, அதாவது கொலனைசேஷன் டைம்ல இருந்து
இப்ப வரைக்கும் இந்தியாவுடைய பாவர்ட்டி எஸ்டிமேஷன் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குது அதை பத்தி பேசக்கூடியதுதான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அவரை பார்த்தீங்கன்னா வேற பாவர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள். எஸ், இந்த பாருங்க ரொம்ப சிம்பிளா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேட், அதாவது நாட்டில் வறுமை ஒழித்திட அரசு மேற்கொண்ட முயற்சிகளை விவரிக்கவும். நாட்டில் வறுமை ஒழித்திட அரசு மேற்கொண்ட முயற்சிகளை விளக்கவும். எவ்வளோ விஷயம் இருக்குது. பொது விநியோக திட்டம் எழுதலாமா? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டம் எழுதலாமா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது அப்படின்னா மானிய விலையில் வந்து உணவு வழங்குதல், அங்கன்வாடியில் உணவு வழங்குதல், ஐசிடிஎஸ் ப்ரோக்ராம், எம்ஜி நரேகா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு. எல்லா ஸ்கீம்ஸையும் நம்ம எலாபரேட் பண்ணாலே முடிச்சோம். ஓகே, ரொம்ப சிம்பிளா எளிமையா நீங்க எழுதுறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க எழுதுறது வந்து எல்லாரும் படிச்சா எழுதிடலாம். ஆனா சொல்ல வர விஷயத்த 15 மார்க்குனா 250 வார்த்தையில சொல்லணும். அதுதான் அங்க மெயினே. ஓகேங்களா? வேற எதுவுமே இங்க கேம் கிடையாது. ஓகேங்களா? மெட்டீரியலை மாத்திருப்பீங்க, அப்புறம் வந்து கொஸ்டின்ஸும் பார்த்துருப்பீங்க. இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்குக்கும் நம்மளுடைய மெட்டீரியல்ஸும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸும் இருக்க போகுது. ஓகே, ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட், ஒன்று வந்து வெனஸ்டேவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சண்டே அப்படி சொல்லிட்டு 2 டெஸ்ட்டாக வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.